தொலைக்காட்சி வசதிகளோ சமூக ஊடகங்களோ அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அரசியலையும் அவர் விட்டுவிடவில்லை. பேரன்புடைய ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் தொழில் செய்ய முடியாது. நமக்கு ஏப்பா வம்பு, காலையில் போனோம்னா சாயந்தரம் முன்னியா பின்னியா இல்லை நைட்டோ வந்துடலாம். வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். நமக்கு எதுக்குப்பா வம்பு, முதல்ல போட்டணும், பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிறிய தொழிலோ பெருந்தொழிலோ நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒருவர் படம் எடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஐயோ நான் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன், இந்த நாட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, தொல்லை தாங்க முடியல அப்படின்னார். அதே போல் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர், இல்லை நான் ஆந்திராவுக்கு போயிடலாம், இல்லைன்னா வடநாட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன், இங்கே என்னால் இருக்க முடியல, சீச்சி இந்த நாட்டில் மனுஷன் இருப்பான் ஐயா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எல்லோரும் அரசியல் செய்ய முடியாது, எல்லோரும் தொழில் செய்ய முடியாது. பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், விமர்சனங்களை வழக்குகளை சந்திக்க வேண்டும். தேவையில்லாத தொல்லைகள், மாலை மரியாதைகள், பதவி அதிகாரம், இதைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, புகழ், பதவி, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள், விமர்சனங்கள், மன அழுத்தங்கள், நெருக்கடிகளை யாரும் பார்ப்பதில்லை. நஷ்டம் ஏற்பட்டால் அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஆனால் ஒருவன் சம்பாதித்து விட்டால் அவனை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். வெற்றி பெற்று விட்டால் அவனை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் ஒரு தோல்வி ஏற்பட்டால், ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் அதை பற்றி யாரும் வசதியாக மறந்து போய் விடுவார்கள். ஆகவே எல்லோரும் அரசியல் செய்ய முடியாது, எல்லோரும் தொழில் செய்ய முடியாது. அதே போல் இப்பொழுது ஒருவர் அதே போல் சொல்லியிருக்கிறார், இனி இந்த தொழிலை விட்டு விலகிவிடலாம் என்று இருக்கிறேன் என்று நாசுக்காக சொல்லியிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு இடையில்தான் அதை வெளியிட்டார். இன்றைக்கு இருப்பது போல் தொலைக்காட்சி வசதிகளோ சமூக ஊடகங்களோ அலைபேசிகளோ அன்றைக்கு கிடையாது. எவ்வளவோ அடிதடிகள், வழக்குகள், பிரச்சனைகள். இதற்கு மத்தியில் புதிதாக கட்சி தொடங்கிய பொழுது விருத்தாசலத்திற்கு வந்தார். அரியலூர் மாவட்டம், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, தஞ்சாவூர், திருச்சி, தென்னார்காடு மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் எல்லாம் அப்படியே குலுங்கியது. ஒரு மைக் விளம்பரம் கிடையாது, சுவரொட்டி விளம்பரம் கிடையாது, அலைபேசி கிடையாது, ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. ஆனால் செய்தி காட்டு தீயாக பரவியது. எம்ஜிஆர் வருகிறார் என்று கூட்டமான கூட்டம் குலுங்கியது விருத்தாசலம். கூட்டத்தை அடக்குவதற்கு, கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்தப்பட்டது, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அவ்வளவு கூட்டம். அதை போல
தொடர்ந்து நீதிக்கு தலை வணங்கு. நேற்று இன்று நாளை நினைத்ததை முடிப்பவன், மீனவ நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கிய பிறகு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இடையில் பண நெருக்கடி, இவ்வளவு பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அரசியலையும் அவர் விட்டுவிடவில்லை, தொழிலையும் அவர் விட்டுவிடவில்லை. அதுதான் எம்ஜிஆர், அதுதான் அந்த போராட்ட உணர்வு. எம்ஜிஆரின் அரசியல் பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகமே எழுத வேண்டும். அவர் புலவர் புலமை பித்தனை உருவாக்கினார், கவிஞர் முத்துலிங்கத்தை உருவாக்கினார், ஒரு ஈரோடு முத்துசாமியை உருவாக்கினார், அறந்தாங்கி திருநாவுக்கரசை உருவாக்கினார், KKSSRஐ உருவாக்கினார், நாவலரை பயன்படுத்தி கொண்டார், கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரத்தை, தா பாண்டியனை ஆலோசனை செய்தார், அவர்களை பயன்படுத்தி கொண்டார், நா காமராசனை, காளிமுத்துவை உருவாக்கினார், பத்திரிகையாளர் சோலை, மணியன், வித்வான் லட்சுமணன், வலம்புரி ஜான், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானை வைத்து தாய் என்கிற பத்திரிகையை தொடங்கினார். அந்த தாய் பத்திரிகையினுடைய வெளியீட்டு விழாவிற்கு தவத்திரு கிருபானந்த வாரியார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைத்தார். கவியரசு கண்ணதாசனை வாழ்த்துரை வழங்க அழைத்தார். எழுத்தாளர் அகிலனை, எழுத்தாளர் சாண்டில்யனை, தமிழறிஞர் சுதந்திர போராட்ட தியாகி மாப்போ சிவஞானத்தை வாழ்த்துரை வழங்க அழைத்திருந்தார். என்றால் எம்ஜிஆர் என்பவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சுற்றி எப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களை, பேச்சாளர்களை, தளபதிகளை அவர் வைத்திருந்தார் என்று பாருங்கள். தொழிலில், சினிமாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நான் இந்த தொழிலை விட்டே போகிறேன் என்று போகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் தொலைக்காட்சியில் நடிக்கப் போகிறேன், நான் விளம்பரத்தில் நடிக்கப் போகிறேன் என்று போகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் தொழில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு போகிறவங்க இருக்கிறாங்க. அரசியல் பிரச்சாரத்துக்கு போகலாம், ஏதோ நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு போகிறவங்க இருக்கிறாங்க. நான் வில்லனாக நடிக்கிறேன், நான் குணச்சித்திரமாக நடிக்கிறேன், ஏதோ நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. ஏனென்றால் தொழிலில் தாக்கு பிடித்து நிற்பது என்பது கஷ்டமான காரியம். அதே போல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்பது பெரிய காரியம். ஏதோ கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தொழில் ரீதியாக வந்த பிரச்சனைகளையும் சந்தித்தார், அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனைகளையும் சந்தித்தார். ஒன்று ரெண்டு இல்லை, நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆகாது, நான் இந்த படம் வெற்றி பெற்றால் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி என்று சொன்னார் எம்ஜிஆர். அவ்வளவு, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, அவருடைய சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என்றார்கள். அவருடைய கால் ஒடிந்தது. அவருடைய கால் ஒடிந்த போது இனி அவர் தேரமாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவராது, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னார்கள். அதை மீறி வந்தார். இரத்தமும் சதையுமாக இரட்டையர்களைப் போல, ஒரு தாய் மக்களைப் போல இருந்த தேவர் அவர்கள் அரசியல் ரீதியாக நாம் எல்லோருக்கும் நல்லவனாக போக வேண்டும், யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய உதவியை நிறுத்திவிட்டார். எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பதை நிறுத்திவிட்டார்.
ஆகவே அவருக்கு நிதி நெருக்கடி ஒரு பக்கம், அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம், எல்லாவற்றையும் மீறி படத்தை வெளியிட்டார். எல்லாவற்றையும் மீறி அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று காட்டினார் என்றால் அந்த மாமனிதருக்கு எல்லாம் வெளியில் தெரியக்கூடிய மரங்களை பார்க்கிறார்கள், மரத்தில் பழுத்து தொங்கக்கூடிய கனிகளை பார்க்கிறார்கள், அறுவடையை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்கள் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு அகலமாக இருக்கிறது, அது எப்படிப்பட்ட உரம் அதற்கு செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பலர் பார்க்க மறந்து விடுகிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சினிமாவிலும் தடைகளை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெற்றார் என்றால் அவர் மிகப்பெரிய ஆழம், அவருடைய வேர்கள் ஆழமானவை. அவர் எடுத்துக்கொண்ட உரம் ஊட்டச்சத்து மிக்கவை என்பதை மறந்துவிடக்கூடாது. இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி. நன்றி, வணக்கம்.